இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலும் கூட பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க முடியாய் ஆவியானவர் நம்ம ஏவினார். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் ஆவியானவரை சந்தோஷத்துவப்படுத்தி வேதாகமத்தில் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியவர்களை குறித்து நாம் தியானித்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக சமாரிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுத்ததான ஒரு சமாரிய ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது? தன் பாவ வாழ்க்கையை தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை அந்த சமாரிய ஸ்திரீ கண்டு கொண்டாள். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை மெய்யான தேவன் என்பதை காணாமல் ஏதோ கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல சந்தோஷப்பட மாட்டார். சமாரிய ஸ்திரீ பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும்படியார் ஒரு ரட்சிப்பு, ஒரு புதிய முகம், ஒரு புது மறுமலர்ச்சி, ஒரு பூ பூத்தது போல அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது. இதுதான் இந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. சமாரிய ஸ்திரீக்கு மனதுக்குள்ளாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ஸ்திரீயாய், ஒரு பாத்திரமாய் இந்த ஸ்திரீ மாற்றப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை மெய்யான தேவனை கண்டு கொண்டு அந்த மெய்யான தேவனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த மெய்யான தேவனுடைய வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிப்போமானால், அவருடைய பாதையில நாம் நடப்போமானால் நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிறவன் பந்தி விசாரிப்புக்காரன். இந்த ஸ்தேவான் ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு சகோதரர். இந்த ஸ்தேவான் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு கர்த்தருக்குள்ளான ஒரு மனிதர். இவரை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அதிக சந்தோஷம் அடைந்திருப்பார். ஏன் என்று சொன்னால் இவர் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியை மரித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தைரியமாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருக்கிறோம்? கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயந்து வீட்டுக்குள்ளாக பூட்டி கொண்டிருக்கிறோமா? இல்ல சுவிசேஷத்தை தெருக்களிலும் சுவிசேஷத்தை வீதிகளிலும் நின்று அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கர்த்தருக்கு தேவை. வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்க விரும்புகிறார். அநேக வாலிப ஸ்திரீகள் கர்த்தருக்கு தேவை. உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்க விரும்புகிறார். சிறு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் எழுப்புதலை மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நியாயாதிபதியாக அவர் வரும்போது நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவராய் எந்த முகத்தை வைத்து அவரை சந்திப்போம்? யோசித்து பாருங்கள். ஆவியானவரே, உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். நான் வைராக்கியமாய் என்னுடைய பாதையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். ஸ்தேவானை போல வைராக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக கூட எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் எலிசா, எலியாவினுடைய கூடவே இருந்த ஒரு மனிதன் எலிசா. இந்த எலிசாவுக்கு இருந்ததான ஒரு சிந்தை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? அதே ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்கிறார். அவரு கேயாசிக்கு இருந்த சிந்தை நமக்கு வேண்டாம். எலிசாவுக்கு இருந்த சிந்தை வேண்டும். தன்னுடைய எஜமானை அவர் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய எஜமானை அவர் நோக்கி கொண்டிருந்தார். எஜமான் மேலேயே கண்களை நோக்கமாய் வைத்திருந்தார். அவர் சொன்ன அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் அவ்வளவு ஒரு நிமிடம் கூட அவர் தாமதிக்காமல் இருந்திருந்தார். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய எஜமானாகிய ஆண்டவரை, நம்முடைய எஜமானாகிய அவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அப்பப்போ நம்முடைய கண்களை மறைக்கிறோமா? நாம் மறைக்கும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆனால் அவரை நாம் பார்த்து கொள்ளும் போது ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். உலகத்தை தேடாமல், பூலோக ஆசீர்வாதங்களை அவர் தேடாமல் அவர் மேலானவைகளை நாடினார். அந்த எலிசா கர்த்தருக்கென்று அவர் மேலானவைகளை நாடினார். இன்னைக்கு நம்ம உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலான ஆவிக்குரிய வரங்களை, மேலான அந்நிய பாஷைக்குரிய வரங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? ஆவியின் வரங்களை நாம் நாடுகிறோமா? யோசித்து பாருங்கள். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நாம் ஆவிக்குரிய வரங்களை நாடி நம்முடைய வாழ்க்கையை மென்மேலுமாக பெரிய பெரிய பாதையில
நாம் நடத்தி செல்லும் போது ஆவியானவர் நம்மை கொண்டு சந்தோஷப்படுவார். நமக்குள்ளாக இருந்த ஆவியானவர் இன்னும் அநேகருக்கு நம்ம சாட்சியை மாற்றுவார். ஆனால் அப்படி நாம் செய்யாமல் உலகத்திற்காகவும் உலகத்தின் சம்பத்திற்காகவும் உலகத்தின் பாவங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் ஆவியானவர் நம்மை குறித்து சந்தோஷப்பட மாட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கடைசியாக பழைய ஏற்பாட்டின் சவுல் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சவுலாக இருந்தவரோ பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தினார். முதலாவதாக துக்கப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் எப்போ ஆவியானவர் அவருக்குள்ளாக கடந்து வந்தாரோ, எப்போ பரிசுத்த ஆவி அவருக்குள்ளாக கடந்து வந்ததோ அந்த நேரத்தில், பவுலாக மாற்றப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவர் அனுபவித்து அவர் எத்தனை பேரை நிந்தனைக்குள்ளப்பட்டாரோ, எத்தனை பேரை துக்கப்படுத்தினாரோ, அதிலும் மேலான துக்கத்தை, அதிலும் மேலான துன்பத்தை இந்த சவுல் அனுபவித்தார். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் உறுதியாய் நின்றார். கடைசி மட்டும் போராடினார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இப்போது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அப்படி சொல்லுகிறவர்களா இருப்போமானால் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பேதுருவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீடன், அவர் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு சந்தோஷத்தோடு கூட எப்போ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படும் போது அன்றிலிருந்து தொடங்கி அவருடைய சுவிசேஷ பிரயாணம் போய்கொண்டே இருந்தது. அநேக பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டினாங்க, அநேக பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, அநேகம் பேருக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எல்லாரையும் கர்த்தருக்கின்ற வைராக்கியமாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய பங்கு என்ன? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமா இல்லை ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை சற்று தெரிந்து பார்ப்போம். இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை அவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெறப்படலையா? ஆவியானவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அபிஷேகத்தை நான் நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அபிஷேகத்தை பெற்ற நீங்க மேலும் மேலும் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு மற்றவர்களுக்கு உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றிக்கொள்ளும்படியா ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரம நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு பாக்கியவான்களாய் மாறுவோம். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின் வழியாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க முடியாய் கர்த்தர் நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாய். ஆவியானவரை அப்பா உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மை சந்தோஷப்படுத்துகிற அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். வேதாகமத்தில் நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்த எடுத்துக்காட்டுகளுக்கு உமக்கு நன்றி அப்பா. இதன்படி நாங்கள் செய்ய, இவர்கள்படி நாங்கள் நடக்க, இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் ஆண்டவரே இவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து பயன்படுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட வாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுங்கப்பா. இந்த நாளில் அபிஷேகத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நீர் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே அபிஷேகத்தின் காரியங்களை நீர் பொழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள, அதை உமக்கென்று அப்பா செயல்படுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மந்தமான ஆவியை உடையவர்களா இல்லாமல் ஆண்டவர் உற்சாகமுள்ள ஆவியை உடையவர்களா ஆண்டவரே அந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் ஒழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் எப்போதும் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். Magimay, 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 magimay.